மதியம் மகள் வீட்டிலிருந்து வந்ததிலிருந்தே கோபாவேசமாய் இருந்தார் மூர்த்தி. கூண்டில் அடைப்பட்ட புலியாய் தன் அறையிலேயே அடைந்து கிடந்தார். அவ்வப்போது உருமலாக வரும் சம்பந்தி வீட்டாரை பற்றி கமெண்ட்டுகள். இது எதையும் காதில் வாங்காதவளாக தன் போக்கில் தினசரி அலுவல்களை கவனிக்கும் வசுமதி 30 வருட தாம்பத்தியத்தில் கணவரின் போக்கை நன்றாகவே அறிந்து அதற்கான நீக்கு போக்கில் வாழ பழகியவள் அவள். விஷயம் இதுதான். உள்ளூர் கோவில் கும்பாபிஷேகம். மகளை பார்த்து அழைத்து வர நேற்று மாயவரம் சென்றவர் சம்பந்தி தன்னை சரியாக வரவேற்கவில்லை. மருமகன் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை. தன்னோடு மகளை அனுப்பவில்லை. முடிந்தால் கும்பாபிஷேகத்திற்கு வருகிறோம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தனியே விட்டு விட்டு வர முடியாது என்று தட்டி கழிக்கும் மாப்பிள்ளை என்று பொங்கி பொங்கி மாயும் மூர்த்தி. 2 பெண்கள். முதல் மகள் வீட்டில்தான் இந்த கூத்து. 2வது பெண் திருச்சியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம் என்று 6 மாதம் சீராட்டி சென்றவள்தான் மகள் ராதா. 3 மாதம் ஓடிவிட்டது, வரவில்லை. கும்பாபிஷேகம் சாக்கில் மகளையும் பேத்தியும் சீராட்டலாம் என்று ஆசைக்கு தடா. மாப்பிள்ளை மோகன் நல்ல வேலையில், கை நிறைய சம்பளம், மாமனாருக்கு பென்ஷனே 5 இலக்கத்தில், சொந்த வீடு, வண்டி வாகனம் என்று நல்ல வசதி, வீட்டோடு வேலைக்காரி. பண்டிகை பிறந்த நாள் என்றால் பவுனும் பட்டுமாக அசத்தும் மாமியார் என ராணி மாதிரி இருக்கிறாள். ஆனால் என்ன, பிறந்த வீட்டுக்கோ அவர்கள் சம்பந்தமான விசேஷங்களுக்கோ வருவதோ ராதாவை அனுப்புவதோ வேப்பங்காயை கசக்கும் அவர்களுக்கு. எனவே இவர்களாலும் அவர்களுடன் ஒன்ற முடியாத நிலை. தாமரை இலை தண்ணீராய் ஒருவேளை தங்களுடன் முடியும் பயணம். வரட்டும், அந்த பயலை என்ன செய்கிறேன் பார் என்று உருமும் கணவரை பார்க்க வேடிக்கையாகவே இருந்தது வசுமதிக்கு. மருமகனை என்ன செய்ய போகிறாராம்? மகளை கொடுமைப்படுத்தினால் வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தில் கேஸ் போடலாம். அப்புறம் மகளை வாளாவெட்டியாக வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம். என்ன ஆயிற்று இவருக்கு? ஆசையாக இருந்தால் அடிக்கடி போய் பார்த்து வருவதுதானே. மதியமும் சாப்பிடல. விட்டத்தை வெறுத்தபடியே சாய்வு நாற்காலியில் தஞ்சம். மல்லிகைப்பூ இட்லியும் மணக்க மணக்க தக்காளி கொச்சுவும் வைத்து சாப்பிட அழைத்தாள். ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வேணும்னா நீயே கொட்டிக்கோ. இடியாய் வந்து விழுந்த வார்த்தைகள். மதியமும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலன்னா பிரஷர் எகிரும். எகிருனா எகிரட்டும், செத்து தொலைக்கிறேன். அப்பவாது பொண்ண அந்த பையன் அனுப்புவானா மாட்டானா? சட்டென உடைந்தார். மௌனமாக இட்லியை வைத்து கொச்சுவை விட்டு அதன் மீது சிறிது நல்லெண்ணெய் விட்டு நீட்டினாள். கூடவே பொடியும். விருட்டென எழுந்து ஜன்னல் அருகே நின்றார். மௌனமாக தட்டை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள் வசுமதி. ரௌத்திரமானார் மூர்த்தி. ஏண்டி, நான் சொல்றது உன் மண்டையில ஏறலையா? நான் ஒருத்த இங்க புலம்பிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு முழுங்குற. சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் என்ன கேனப்பயலா? உருமினார். மௌனமாக 3வது இட்லிக்கு முன்னேறினார் வசுமதி. சம்மந்தி வீட்டார்னா மாப்பிள்ளைனா அப்படித்தான் இருப்பாங்க. பெண்ணை கட்டி கொடுத்ததோட நம்ம கடமை முடிஞ்சிட்டு அவ பேர்ல நமக்கு எந்த உரிமையும் இல்ல இல்லையா? சவுக்கடி விழுந்தது போல துடித்து திரும்பினார். ஏய் ஏய், நீ என்ன சொல்ல வர்ற? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னதான் சொல்றேன். நமக்காவது 2 பெண், நான் ஒரே பெண். என்னை பிறந்த வீட்டுக்கு நிம்மதியா போக விட்டு இருக்கீங்களா? பிரசவத்துக்கு கூட அனுப்ப மாட்டீங்க. ஆனா செலவு பூரா அவங்களே செய்யணும். நாள் கிழமைக்கு ஒரு துணிமணி உண்டா? அதுவும் பிறந்த வீட்டுலதான். அதோட அந்த நகை, இந்த பாத்திரம், பட்டு புடவைன்னு லிஸ்ட் நீளும். 500 ரூபாய் சம்பளம் தனியார்னு பொய் சொல்லி 200 ரூபாய் சம்பாத்தியம் வாங்குனீங்க. உங்க அப்பாவும் ஜவுளி கடையில் கணக்கு பிள்ளை. சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீடு. என் நகை நட்டை வச்சு உங்க 2 தங்கச்சியையும் கட்டி கொடுத்து 2 தம்பிகளையும் படிக்க வச்சீங்க. அவங்க கை உசந்ததும் உங்களை கை கழுவி விட்டு ஒதுக்கிட்டாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச தையல் தொழில விஸ்தாரமா செய்ததால இத்தனையும் சாத்தியம் ஆச்சு. அதுக்கும் எங்க அப்பா தான் ஏற்பாடு செய்தார். 4 மிஷின் வாங்கி கொடுத்து தனது ஃப்ரெண்ட் ரெடிமேட் கடையில் ஆர்டர் பிடிச்சு கொடுத்து என்ன பாடுபட்டு இருக்கார். இப்ப 4 ஆள் போட்டு தைக்கிறேன். வீடு வாசல் வண்டின்னு ஆச்சு. நீங்களும் தத்தி குத்தி ஏதோ அரசு வேலைக்கு போய் ரிட்டையர்டும் ஆயாச்சு. இவ்வளவு செஞ்ச என் பிறந்த வீட்டார என்னைக்காவது மதிச்சு ஒரு வாய் சோறு நிம்மதியா போட்டு இருக்கீங்களா? வருஷந்தோறும் சண்டை வம்பு. இன்னைக்கு பெண்ணை கும்பாபிஷேகத்திற்கு அனுப்பவில்லைன்னு இந்த குதிக்கிறீங்களே. என் ஒரே தம்பி கல்யாணத்துக்கு என்ன சந்தோஷமா போக விட்டீங்களா? அரசியல்வாதி மாதிரி ஹார்ட் அட்டாக் என்று நாடகமாடி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி அந்த நேரத்துக்கு 3வது மனுஷன் மாதிரி தலையை காண்பிச்சு சீரை மட்டும் வாங்கிக்கிட்டு உடனே வந்துட்டோம். காரணம், உங்க அண்ணன் மகளை கட்டிக்கலன்னு கோபம். நானும் தெரியாம தான் கேக்குறேன். வாய்க்கு வாய் எங்க பிறந்த வீட்டை குத்தம் சொல்ற நீங்க உங்க வீட்டு பொண்ணை மட்டும் காட்டணும்னு எதிர்பார்க்கறது என்ன நியாயம்?
என்னால கவலைப்பட்டு அவமானப்பட்டு எங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல பொசுக்குன்னு போயிட்டாங்க. தம்பியும் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டான். அதெல்லாம் கிடக்கட்டும், அப்பாவுக்கு சீரியஸ்னு தந்தி வந்த போது என்ன செஞ்சீங்க? மறுநாள் ஆடி அமாவாசை சமைச்சு வச்சுட்டு போனீங்க. நான் போய் சேர்வதற்குள் அப்பா போய் சேர்ந்து விட்டார். இப்ப என்னவோ என் சாவுக்கு பொண்ணு வருமானு புலம்புறீங்க என்றபடி 4வது இட்டலிக்கு முன்னேறினார். ஏய், என்ன வாய் நீளுது? எப்பவோ நடந்தது எல்லாம் இப்போ இழுக்கிற? அப்ப ஏதோ குடும்ப சூழல் அப்படி ஆச்சு. அதே குடும்ப சூழல் தான் இப்ப சம்மந்தி வீட்டுக்கும். என்ன சம்மந்தி வீட்டுக்கு வக்காலத்தா? இல்ல, பொண்ணை பெத்தவங்களுக்கு வக்காலத்து என்றபடி 5வது இட்லிக்கு முன்னேறினாள். எப்படி உனக்கு சாப்பாடு இறங்குது? நீ பொண்ணை பெத்தவளான்னு சந்தேகமா இருக்குது. வேணும்னா புள்ளைய மாத்திட்டாங்கன்னு என் பிறந்த வீட்டுல சண்டை போட்டு பாருங்களேன். இப்ப குத்தம் குறை சொல்ல யாரும் இல்ல. அதனாலதான் சம்மந்தி வீட்டுல பாயிறீங்க. மத்தவங்களை குறை சொல்லும் போது உங்களை பத்தியும் யோசிங்க என்றபடியே இட்லி மீது பொடியை தூவி எண்ணெயில் முழுக்காட்டி தோய்த்து விழுங்க ஆரம்பித்தாள். கடங்காரி. பொடி வைத்து பேசுவதில் மட்டுமில்ல, இட்லி பொடி செய்வதிலும் கெட்டிக்காரி. எள் சேர்த்த பொடி, பொட்டுக்கடலை பொடி, தேங்காய் சேர்த்த பொடின்னு விதவிதமா செய்வதில் கில்லாடி. இப்ப தேங்காய் சேர்த்த பொடி வாசனை அல்லது இன்னொரு முறை சாப்பிட சொன்னால் சாப்பிடலாம். மெல்ல இறங்கி சுதியுடன், அப்ப என்னதான் செய்ய சொல்ற? இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன பெத்தவங்களை ஆட்டி வச்சீங்க, இப்ப உங்களை உங்க மருமகன் ஆட்டி வைக்கிறார். நாளை அவர் மருமகன் ஆட்டி வைப்பார். இது தொடர்கதை. யாராவது திருந்தினாத்தான் இது சிறுகதையாகும், இல்லைனா இது மெகா தொடர்தான் என்றபடி உணவோடு தன் உணர்வுகளையும் சேர்ந்து விழுங்கும் வசுமதியை பார்த்து முதன்முறையாக தலை குனிந்தார் மூர்த்தி. என்ன முன்னு, நீங்க இன்று உங்க பெண்ணுக்கு அலறீங்க. நேற்று நான் எனக்காக அழுதேன், இன்று மகளுக்காக அழுகிறேன், நாளை பேத்திக்காகவும் அழுவேன் என்றவளை ஏறிட திராணியின்றி தானே இட்லியை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தார், கண்கள் கசிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.